ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஷர்ட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. டீ, நீ வெட்டிங் நைட் போகிறடா. இப்படி சும்மா போனால் எப்படி? நீ எப்படி கம்மன்னு இருக்கணும். உன் மேலேருந்து ஒரு வாசனை அவளை உன்னை விட்டு நக்கறவே விடக்கூடாது. அப்படி இருக்கணும்டா. நீ அவகிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவளே உன்கிட்ட வரணும். டீ போதும்டா, ஆல்ரெடி 2 தடவை குளிச்சிட்டேன். ஏற்கனவே இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லே ஹெவியாக இருக்குது. இதுக்கு மேலே வேணாம்டா. டீ, இது யூஸ் பண்ணடா, இது சூப்பராக இருக்கும். ஸ்வெட் ஆகும்போதெல்லாம் ஸ்மெல் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்மெல் அவளுக்கு இன்னும் மூடாக்கும். சூப்பராக இருக்கும்டா. ஒரு தடவை ட்ரை பண்ண. சரி ஓகே கொடு. ஏய், இது நீ சொன்ன மாதிரி வேலை செய்யணும். ஏய் சூப்பராக இருக்கும்டா. ஏய் ஃபர்ஸ்ட் நைட்டில் இதுதான் யூஸ் பண்ணேன். அப்போ சரி. ஜெக்கி ப்ரெஷ் பண்ணிக்கோ. அதெல்லாம் பண்ணிட்டேன்டா. அப்புறம் ஜெக்கி, அவள் ட்ரெஸ் எல்லாம் நீ கிளிக்காத. அது உன் மேலே ஒரு பேடான ஒப்பீனியன் கொண்டு வந்துடும். நீ அவள் என்ன பண்ணிடுவியோன்னு அவளுக்கு ஒரு பயம்தான் இருக்கும். அதனால நீ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஜென்டலாகவே ஸ்டார்ட் பண்ண. போக அப்படியே உனக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய்க்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேய், நான் ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணுமா இல்லை ஹக் பண்ணுமா? டேய், ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதெல்லாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு ½ பேசு. ½ டேய், அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுடா. ஃபர்ஸ்ட் ஒரு ½ பேசு. 20 மினிட்ஸ் எதையாவது பேசுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் லாஸ்ட் 10 மினிட்ஸ் இதை பற்றி மட்டும் பேசு. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வா. அவளை ஒரு மூடு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ணு. ஏய், 10 நிமிஷத்தில் இதை பற்றி எப்படா பேசுகிறது? நான் வேணா 10 நிமிஷம் எதையாவது பேசிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை பற்றி பேசுவா. டேய், முக்கியமான விஷயமே அவளை பயமுறுத்திடக்கூடாது. ஏன்னா இது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம். புரியுதுல? அதெல்லாம் ஓகே தான், இப்போ புரியுது. ஜெக்கி, டென்ஷன் ஆகாதடா. சிம்பிள். இப்போது ஒரு 20 மினிட்ஸ் எத்தையாவது பேசு. அடுத்த 10 மினிட்ஸ் உங்களை பற்றி மட்டும் பேசுகிறதா கொண்டு போய் இதை பற்றி மட்டும் பேசு. உனக்கே தெரியும் ஓகே கம்ஃபர்ட் ஆகிட்டா அப்படின்னு. அந்த நிமிஷம் நீ டக்குன்னு கிஸ் பண்ணுற அது இதுன்னு ஆரம்பிச்சிடாதா. அப்புறம் பயந்துருவா. நீ ரொம்ப ஜென்டலாக சாஃப்டாக அவள் ஃபிங்கர்ஸை டச் பண்ணு. ஃபர்ஸ்ட் அது போதும். அப்புறம் மெதுவாக கையை ஹோல்ட் பண்ணு. அப்புறம் சாஃப்டாக அவளை ரப் பண்ணு. அவளை ஒன்றத்தோட வை. ட்ரை பண்ணு. நீ என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவள் உன்கிட்ட என்னென்ன பண்ணுறா அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் அவள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்றதை காட்டும். ஸோ நீ ஏதாவது பண்ண வை. ஒரு 2 மினிட்ஸ் நீ டச் பண்ணிட்டு இருந்தனா 10 செகண்ட்ஸ் நீ நிப்பாட்டிடு. அந்த 10 செகண்ட்ஸ் அவளுக்கு வேணும்னு தோணணும். அப்போது அவளாவே ஸ்டார்ட் பண்ணுவா. புரியுதுல? புரியுதுடா. ஏய், அவள் உன்கிட்ட மூவ் பண்ணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போனா தான் நீ பண்ணுறதுலாம் அவளுக்கு பிடிக்கும். ஓகே தானே? ஓகே தான்டா. ஆனால் ரொம்ப நர்வஸாக இருக்குடா. டேய், டென்ஷன் ஆகாதா. அவளே டென்ஷனாக தான் வருவான். நீயும் டென்ஷனாக இருந்தனா சுத்த போயிடும். ரொம்ப கூலாரு. எதையுமே ஃபேஸில் காட்டிக்காதா. முடிஞ்சளவு ரொமான்டிக்காக பேசும். ரொம்ப சாஃப்டான வாய்ஸில் பேசும். நீ திட்டுற மாதிரியோ மிரட்டுற மாதிரியோ பேசிட்டேன்னா இந்த நைட் டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும். ஓகே தானே? ஓகே ஓகே. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. ஏய், கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேன்டா. அட்லீஸ்ட் ஒரு 3 ரவுண்ட்ஸ் ஆச்சு. கண்டிப்பாக. ஓகே ஓகே, நீங்களா போங்க. ஒரு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் ரொம்ப ஈகராக ஒயின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒயின் நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுலாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏய், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்துக்கிறேன். ஒயின் சொதப்பிடாத ஒயின். அவன் தொடரட்டும், அதுக்கப்புறம் நீ போ. நீ ஒரு ஆர்வ கோளாறில் நீயா போய் பாஞ்சிடாதா. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு ஜேக்கினா அவ்வளோ பிடிக்கும். இதுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு உங்கள் அட்வைஸ்லாம் தேவையில்லை. நான் பார்த்துக்கிறேன். ஏய், அதெல்லாம் ஓகே தான். ஜேக்கி டச் பண்ணா நீ என்ஜாய் பண்ண. தட்டி விட்டுறதா? ஏய், நான் எதுக்கு தட்டி விட போகிறேன்? அது ஏன் ஜேக்கி? நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நைட் என்னோட எத்தனை நாள் ஆசை தெரியுமா? ஃபைன். அப்புறம் அவன் கிஸ் பண்ணா ஹக் பண்ணா. ஏய், எனக்கு தெரியும்னு சொல்கிறேன்ல. சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. நான் பார்த்துப்பேன். அவன் ஏன் ஜேக்கி அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எல்லாம் தெரியும்ல? தெரியும்டி, பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. டைம் ஆச்சா? நான் போவா? நீ கொஞ்சம் ஓவராக தான் ஆர்வமாக இருக்க. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. ஏய், ஆர்வ குளரில் எதுவும் பண்ணிடாதா. நான் பார்த்துக்கிறேன்டி. மார்னிங் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஒயின் பால் சம்பளம் எடுத்துகிட்டு ஜேக்கியோட ரூமுக்கு வந்தான். ஒயினுள்ள வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு ஜேக்கிக்கிட்ட நடந்து வந்தான். வா ஒயின்.
ஜெக்கி. ஹாய். என்னது இது? இது பால் ஜெக்கி. உங்களுக்கு தான். பால் குடித்தா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், அதுக்காக தான். ஓ அப்படியா, தேங்க்ஸ். இது இங்கே இருக்கட்டும், எனக்கு வேணும் போது குடிச்சிக்கிறேன். ஓகே. ஒயின் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு? அதான் இன்றைக்கி நமக்கு கல்யாணம் இருக்குல்ல, உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜெக்கி. அது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இனி லைஃபெல்லாம் இருப்பீங்க, நீங்கள் என் ஹஸ்பண்ட். இதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓ, உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அவ்வளோ டேலண்டான பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்விங்கான பர்சனாக இருக்கீங்க. உங்களை யாருக்காவது பிடிக்காமல் போகுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி. ஓ ஜெக்கி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா ஃபோட்டோ காட்டும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு என்ன முதவே தெரியுமா? ஆமாம், நான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லலாம் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை தெரியும். அப்பா அம்மா உங்களை பற்றி சொல்லும்போது ஓ ஜேகே தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகே தானே சொன்னேன். அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஓ ஆனால் எனக்கு உன்னை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஓகே, அது பிரச்சனை இல்லை. லைஃப்பில் நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம், நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே ஜெக்கி. அப்புறம் இந்த ரூம் எப்படி இருக்கு ஜெக்கி? இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே இதெல்லாம் பண்ணாங்க? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, உங்கள் வெட்டிங் நைட்காக டெக்கரேஷன் வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஓ, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரூமோட வைபே ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி வாசனையாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. சீக்கிரம் என்னோடய ஹேண்டை டச் பண்ணிவிட்டு, நீ இவ்வளோ நர்வஸாக இருக்க? நார்மலாக இருக்கலாம்ல? நம்ம தான், நீ நான் மட்டும்தான் இருக்கும், எதுக்கு இவ்வளோ நர்வஸாக? நீ கூலாகவே இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நார்மலாக இருந்தால் தானே என்னால் உங்ககிட்ட நார்மலாக இருக்க முடியும். நான் நார்மலாக தான் இருக்கேன், கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அவ்வளோதான். நான் ஓகே தான். ஓகே தானா? சீக்கிரம் என்னோட ஹேண்டை ஒரு ஃபிங்கர் வச்சு சாஃப்டாக ரப் பண்ணோம். ஓகே தான் ஜெக்கி. ஒயின், நமக்கு இன்றைக்கி வெட்டிங் நைட், உனக்கு தெரியும்ல? தெரியும் ஜெக்கி. வெட்டிங் நைட் பற்றி தெரியுமா? தெரியும், அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே ஓகே தான். அது என்ன சொல்கிறேன், எல்லாமே ஓகேவா? ஆமாம், வெட்டிங் நைட்டில் அப்போ நான் ஓகேவா இருக்கணும்ல, எனக்கு எல்லாம் ஓகே தான். நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஓ சிக்கி, அது சிக்கி என்னோட ஹேண்ட்லேருந்து அவனோட ஹேண்ட் எடுத்துகிட்டு, எல்லாம் தெரியும்னா என்ன தெரியும்? அது ஜெக்கி, நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க. அது வந்து நீங்கள் கை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொஞ்சம் நான் பதட்டம் இல்லாமல் பேசுவேன். அப்படியா? ஜெக்கி என்னோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணோம். ஜெக்கி, அது நாங்கள் செஸ்டில் சாஞ்சிக்கவா? ஓகே. ஜெக்கி என்னை ஹக் பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னை கம்ஃபர்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஜெக்கி, எனக்கு ஓகே தான், நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் ஓகே தான், எதனாலும் எனக்கு ஓகே தான். ஒயின், அது வந்து ஒயின், நான் லவ்லாம் பண்ணதில்லை, நான் எந்த பொண்ணையும் டச் பண்ணி பேசினது, ஈவன் பேசினது கூட இல்லை.
ஜஸ்ட் ஹாய் பாய் அவ்வளோதான். பெருசாக பொண்ணுங்கிட்டலாம் பழக்கம் இல்லை. என் லைஃப்பில் நீ தான் ஃபர்ஸ்ட், நீ மட்டும்தான். நிஜமாவா ஜெக்கி? நீங்கள் யாரையும் லவ் பண்ணது கூட இல்லையா? இல்லை. நிஜமாக தானா? நிஜமாக தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன் ஜெக்கி. ஆனால் அந்த ஸ்கூல் படிக்கும்போதே முடிஞ்சிருச்சு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொபோசல் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியா? உனக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா? இதை பற்றி? அதான் இந்த ஃப்ளவர்ஸ், இந்த நைட். அதான் சொன்னேன்ல ஜெக்கி, எனக்கு தெரியும், எனக்கு ஓகே தான். லைஃப்பில் நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தெரிஞ்சுப்போம். அது என்னென்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டுறேன், ஸ்டார்ட் பண்ணுவோமா ஜெக்கி? அது வெயிட் பண்ண முடியல. நானும் நினைக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலான்னு. ஆனால் ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே ஓகே தான் ஜெக்கி, எனக்கு ஓகே தான். நிஜமாக தானே சொல்கிறேன், உனக்கு ஓகே தானே? ஓகே தான். சிக்கன் என்னோடய ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஃபோர்ஹெட்டில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ மீன் இடையில ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஜிகே என்னோட சாரியில் இருக்கா அந்த பின்ன கலட்டினா ஜிகே சாரி ரிமூவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து என்னோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணான். உனக்கு ஓகே தானே? ஓகே தான் ஜிக்கி. ஜிக்கி என்னோட லிப்ஸில் அவனோட லிப்ஸ் வச்சு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜிக்கி 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 ஓகே தானே? ஓகே தான் ஓகே தான். ஜிக்கி கிஸ் பண்ணிட்டேன். ஓகே தானே? ஓகே தான். ஜிக்கி அவனை பெட்டோட சென்டரில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு மேலே வந்தான். ஓகே தானே? ஓகே தான். ஜிக்கி அவன் கிட்ட வரும்போது அவன் ஜிக்கி ரைட்டாக ஹேக் பண்ணான். ஓகேவா ஜிக்கி? ஓகே தான். ஓகே தானே? ஓகே தான். ஜிக்கி ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஜிக்கி அவனோட ஹேண்டை அவனோட செஸ்ட்டில் வச்சு சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணோம். ஜிக்கி ஜிக்கி இந்த ஹக்கு பிரேக் பண்ணனா எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜிக்கி ஜிக்கி அந்த என்ன கொஞ்சம் வலிக்குது, மெதுவா. ஓகே. ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிக்கி அவனோட ஹேண்டை அவனோட ஹெப்லேருந்து அப்படி மெதுவாக இறக்கிட்டே வந்தான். அவனோட போட்டோமை ஜிக்கி டச் பண்ணும்போது உன் ஜிக்கி கை டைட்டாக பிடிச்சிட்டு ஜிக்கி என்ன பண்ணுறீங்க? என்னடி கை கைதுக்கங்க பின்ன எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல. அது ஜிக்கி கையெல்லாம் வைக்காதீங்க, எனக்கு இங்கே யாராவது கை வச்ச பிடிக்காது. என்ன சொல்கிற? அது ஜிக்கி ப்ளீஸ். சரி சரி ஓகே, ஆனால் ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிக்கி. ஓகே ஓகே கை தானே வைக்கக்கூடாது. ஓகே ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுவா. பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அது அது போட்டோமா ரிமூவ் பண்ணிக்குவா. ஜிக்கி ஜிக்கி என்ன சொல்கிறீங்க? எனக்கு எனக்கு இங்கெல்லாம் யாரும் கை வச்சா பிடிக்காது. இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண விட மாட்டேன். என்னடி பேசுகிறேன்? அப்புறம் எப்படி நீங்கள் தான் பண்ணுறீங்கல்ல, இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. என்ன பேசுகிறேன்? போட்டம் ரிமூவ் பண்ணாம கை வைக்காம எப்படிடி? அது நான் தானே. இதில் என்ன இருக்கு? இது நம்ம வெட்டிங் நைட் எப்படி ரிமூவ்
எல்லாம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அதான் ஜிக்கி, நமக்கு எல்லாமே பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வெட்டிங் நைட்டில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க, எல்லாமே பண்ணலாம். எனக்கு ஓகே தான். ஆனால் ஆனால் இது மட்டும் ரிமூவ் பண்ணாதீங்க ஜிக்கி ப்ளீஸ். என்னடி பேசிகிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னேன். எல்லாம் தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லணும், அப்படி தானே? எனக்கு எங்கே தொட்டாலும் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். ஆனால் என்னடி ஆனால் இதை ரிமூவ் பண்ணாமல் எதை வச்சு என்ன பண்ண? ஜேகே, எனக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம். உனக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா என்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கியா? ஓகே, நான் டென்ஷன் ஆகலை. நான் ரொம்ப கூலாக தான் கேட்குறேன். எனக்கு புரியுது நீ என்ன கலாய்க்கிற, எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. அதுக்கு இந்த டைமில் ஆல்ரெடி இது பண்ணி பல மூடில் இருக்கேன். நீ என்ன கரெக்டான இடத்துல படுத்துறேன். இதை மட்டும் இது இதெல்லாம் கரெக்டு வேணாம். உனக்கு நிச்சயமாகவே தெரியாதா? அது ஜிக்கி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சாரி ப்ளவுஸ்லாம் ஜிக்கி கரெக்ட்னா எதுவும் சொல்லாதுன்னு. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இதை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு என்னடி கேட்கப்படுறேன். நான் சொல்கிறேன்ல, இது கலெக்ட் நான் தாண்டி என்னால் ஏதாவது பண்ண முடியும். ஜிக்கி அது எனக்கு சிரிப்பாகவும் வருது, சேம் டைம் டென்ஷன் ஆகுது. ப்ளீஸ் டி என்னை படுத்தாதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை மட்டும் கழட்டி போமா? ஜிக்கி ஜிக்கி அது உனக்கு ஒன்றுமே தெரியாதா? அது ஜிக்கி என் மேலேருந்து இருந்துச்சு பக்கத்தில் உட்காந்தோம். அது ஜிக்கி எனக்கு எல்லாம் தெரியும். அது அது ஜிக்கி எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியுதுன்னா தெரியுது ஜிக்கி. அது எனக்கு கொஞ்சம் ஏதோ தெரியணுமா? ஜிக்கி வேணா அவன் செஸ்டில் சாச்சிட்டு உனக்கு ஓகே தாண்டி. ஆனால் எல்லாமே கலட்டினா தானடி உனக்கு புரியுதா? சரி சரி ஓகே, நீ பயப்படாத. நான் தான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீ டென்ஷன் ஆகாத. நான் ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறேன். நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ஓகே இல்லை கரெக்டாக வேணாமே. ஃபைன் கரெக்டாமல் எப்படி? ஜிக்கி சரி தூங்கு. ஜிக்கி கோவமெல்லாம் சொல்ல தூங்கு. ஜிக்கி அது எதுனாலும் இப்போ பண்ணலாம், எதுனாலும் பண்ண வர போதும். தூங்கு. ஜிக்கி கோவம் இல்லை, தூங்கு. ஜிக்கி அது நான் எல்லாமே பண்ணணும் தான் பண்ணேன். அம்மா சொன்னாங்க 10 மாதத்தில் குழந்தை பெற்று கொடுக்கணும்னு. நான் ஓகேம்மா கண்டிப்பாக பெற்று தரேன்னா சொல்லிட்டேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நம்ம பண்ணலாமே. கொடுத்துறாளே உனக்கு தெரியாதா இதுவும்? ஜிக்கி அதான் சொல்கிறேன், லைக் எனக்கு எல்லாமே தெரியும், நம்ம பண்ணலாம். புடி ஜிக்கி தண்ணியில் கை வச்சுட்டு எதுவுமே பேசாமல் உட்காந்துட்டு இருந்தான். ஜிக்கி என்னாச்சு? ஒன்றும் ஆள, கொஞ்சம் நீ யோசிக்க வரியா? ஜிக்கி நம்ம பண்ணலாம். நீ என்ன யோசிச்சுட்ருக்க? எப்படி பண்ணான்னு யோசிச்சுட்ருக்கியா? ஜிக்கி நீ வந்து வயனை பார்த்தோம். வயனை ஒரு பவுட் பண்ண ஃபேஸோட ரொம்பவே எக்ஸைட்டாக ஜிக்கியை பார்த்துட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுறது? எல்லாமே பண்ணலாம் ஜிக்கி. ஒன்று ஜிக்கி மொபைல் எடுத்து ஒரு வீடியோ ஆன் பண்ணி பாரு. பாரு, இதை ஃபுல்லாக பார்த்துக்கோ. இதே மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்படியா? சரி சரி ஓகே கொடு. ஒன்றும் சிரிச்சுட்டே அந்த வீடியோ வாங்கி பார்த்துட்டு இருந்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தான். ஜிக்கி என்னோட ஃபேஸையே பார்த்துட்டே இருந்தான். ஜிக்கி இது என்ன ஜிக்கி இந்த பையன் இப்பெல்லாம் பண்ணுறான்? இதெல்லாம்
இதெல்லாம் தான் வெட்டிங் நைட்டில் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஜிகே அது ஓகே, எனக்கு புரியுது. சரி ஓகே, உனக்கு ஒன்றும் தெரில. அது உன் தப்பும் இல்லை, என் தப்பும் இல்லை. என்ன பண்ணுறது? இந்த வெட்டிங் நைட் சும்மா தான், தூங்க வேண்டியதான். ஓகே, பார்த்துட்டல, இதான் புரியுதுல்ல, இதெல்லாம் தான் பண்ணணும். ஓகே, உனக்கு எப்போ ஓகேவோ அப்போ சொல்லு. ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம பண்ணலாம். 10 டேஸ்க்குள்ளே நீ ப்ரிப்பேர் ஆகிக்கும். சிக்கி, அது இதெல்லாமே பண்ணணுமா? ஆமாம். அப்போ தான் குழந்தை பிறக்குமா? கடவுளே, ஆமாடி. அதுவும் நிறைய தடவை பண்ணும். எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லவே முடியாது. அதுவரை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏய், பயப்படாத, அவ்வளோலாம் கஷ்டமாக இருக்காது. நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ஜென்டலாக நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்டி. நீ எனக்கு இது கரெக்டாக பெர்மிஷன் மட்டும் கொடு, போதும். இந்த பையனோட ஃபேஸே சரியில்லை. இவன் இவ்வளோ ஹர்ஷா அந்த பொண்ணு அழுறான். ஏய், அவ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான், அதுவும் கணக்கு தெரியலையா? ஆனால் ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும். நான் பார்த்துக்கிறேன்டி. ஒரே ஒரு தடவை தாண்டி கஷ்டமாக இருக்கும். நமக்கு பிடிச்சிருச்சுன்னா நீயே எனக்கு கீப்படி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கல. கொஞ்சம் கொஞ்சம் மனசு வச்சுனா நம்ம இந்த நைட்டை வேறு லெவலில் கொண்டு போகலாம். என்ன சொல்கிறேன்? சரி சரி ஓகே, நீ டைம் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோ. நானும் கம்பல் பண்ணல. ஓகே, நமக்கு தான் லைஃப் எல்லாம் இருக்குல்ல, நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் 10 டேஸ்க்குள்ளே ப்ளீஸ் டி, ப்ளீஸ். இவ்வளோ தூரம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லைனா எப்படி என்னால் கண்ட்ரோலாம் பண்ண முடியாதுடி, ப்ளீஸ். ஜேகே, அதான் சரி, நான் தூங்குறேன். ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்தான். ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துருந்தான். நீ தான் உட்காந்துருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லித்தரேன்னு சொன்னாங்களா? நீ எதுவுமே கேட்காம தெரியும் சொல்லிட்டு வந்துட்டான். பாவம் ஜேகே, என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் சொதப்பிட்டான். இன்னி ஜேகே என் பக்கம் திரும்பினா வைன் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். என்னாச்சு? அது ஜேகே. ஏய், என்னடி? ஓகே, எனக்கும் ஓகே தான், நீ தூங்கு. ஜேகே, அது வந்து தூங்குவேன், பிரச்சனை இல்லை. இல்லை ஜேகே, நான் ஓகே தான். நீ தானே? எனக்கு ஓகே தான். நீ பார்த்துக்கோ. எனக்கு வலிக்காதல்ல? எனக்கு வலிக்காத மாதிரி பார்த்துக்கிறியா? எனக்கு ஓகே தான். ஃபைன், இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோ. இப்போ வேணாம், நீ தூங்கு. இல்லை ஜேகே, நம்ம பண்ணலாம். நான் படுத்துக்கிறேன், நீ பண்ண. நான் ரெடியாக தான் இருக்கேன், எல்லாரையுமே பண்ணிட்டேன். ஃபைன், வேணாம், நீ தூங்கு. ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே. பயணத்தை பிடிச்சிட்டு வச்சு ஜேகே ஃபுல்லாக கவர் பண்ணான். ஜேகே கிட்ட வந்துட்டேன். ப்ளீஸ் ஜேகே, உனக்கு ஓகே இல்லையா? பயணத்தை நான் ஓகே தான் ஜேகே. சரி ஓகே. ஜேகே ஓகேவா? இதெல்லாம் ஓகே தான் ஜேகே, ஆனால் பயப்படாத. ஜேகே ரொம்ப ஜென்டலாக ஸ்டார்ட் பண்ணோம். ஜேகே வலிக்குது. ஏய், ஒன்றும் இல்லடி, கொஞ்ச நேரம். இல்லை ஜேகே, வலிக்குது. ஏய், ஃபியூ மினிட்ஸ் தான் ஜேகே. ஏய், என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ. உனக்கு வலிக்காது. அப்புறம் உனக்கு ரொம்ப வச்சா எனக்கு கிஸ் பண்ண. ஜேகே ஜேகே ஓகேவா? ஜேகே ஜேகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து படுத்தான். ஓகேவா? ஜேகே இது எத்தனை நாள் பண்ணும்? ஏய், தினம் பண்ணாண்டி, தோணும் போதெல்லாம் பண்ணும். எனக்கு தோணும் போது, உனக்கு தோணும் போது, எப்போல்லாம் தோணுதோ
அப்போ எல்லாம் பண்ணும். அத்தனை தடவை பண்ணதும் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கெல்லாம் ஒரே தடவையில் குழந்தை பிறந்துடும். ஆனால் குழந்தைக்காக இல்லை, இது எனக்காகவும் உனக்காகவும். இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தல, அதே மாதிரி உனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நானும் தரேன். நம்ம நிறைய லவ் பண்ணலாம். நீ என்ன நிறைய லவ் பண்ணு, நான் ஒன்று நிறைய லவ் பண்ணுறேன். ஓகே ஜிக்கி. ஜிக்கி, எனக்கு 3 குழந்தை வேணும். போதுமா? போதும், 3 போதும். சரி, சீக்கிரமே ஒன்று பெற்றுக்கலாம். ஓகேவா? இது ஓகே தான் ஜிக்கி. கொஞ்சம் பெயினாக இருக்குது, இன்னுமே பெயினாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, ஃபர்ஸ்ட்ன்றனால தான் உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது இன்னும் நல்லாயிருக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்பவே என்ஜாய் பண்ணுவ. ஜிக்கி, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐ லவ் யூ. லவ் யூ ஜிக்கி, லவ் யூ.